ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாசிப்பருப்பு துவரப்பருப்பு சமாளம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம், ஜீரகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கத்திரிக்காய், பூண்டு தேவைக்கப்ப. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லாத்தையும் அலசிட்டு குக்கரில் சேர்க்குறோம். எண்ணெய் விட்டுருக்கேன், மஞ்சப்பொடி பத்தலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி குக்கரில் 5 விசில் விட்டு இறக்குறோம். வெந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி குக்கரில் வெங்காயம் சேர்த்துருக்கோம். பொன்னிறமாக கொஞ்சம் வரட்டும், செவக்கட்டும். இப்போது கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரு கிண்டு கிண்டி பார்ப்போம். செவந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரில் எல்லாம் வேக வச்சோம் இல்லையா, அது சேர்க்க போகிறேன். கொஞ்சம் செவந்த பிறகு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் குக்கரில் சேர்த்து டைரெக்டாக சேர்த்தா கட்டிப்பட்டுரும். இதில் சேர்த்து தேவைக்கப்ப தண்ணி ஊற்றி ஒரு கரைசலை கொடுத்து சேர்க்க போகிறேன். இப்போ எனக்கு இந்த அளவு எனக்கு போதும். தோசைக்கு தான் நான் இப்போ செய்கிறது. இப்போ ஒரு கிளறிட்டு நம்ம உப்பு காரம் பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இது ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுறேன். இப்போ கொதி வந்துடுச்சு. இது ஹைலைட் என்னென்னா, தேங்காவை தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். அதில் ஒரு பிஞ்சு சோம்பு போட்டிருக்கேன். கடைசியாக சேர்க்கணும். தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்தா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். தண்ணி விடாமல் அரைச்சி சேர்த்துருங்க. இது ஒரு கொதி போதும். கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த சைடு தோசை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சாம்பாரை இதில் ஊற்றி டேஸ்ட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்ல சூடாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். எல்லாம் கரெக்ட்.